பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எப்படி இருக்கிறீங்க எல்லாம்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் வெகு சமீபமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் வெளியில் ஒன்று பேசுவாங்க, இருதயத்தில் ஒன்று நினைப்பாங்க. இருதயத்தில் பொறாமைப்படுவாங்க, வெளியில் சந்தோஷமாக பேசுவாங்க. இருதயத்தில் அழிக்கணும்னு நினைப்பாங்க, வெளியில் சிரித்து சிரித்து பேசுவாங்க. ஏமாற்றுவார்கள். வெளியில் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் அப்படி சொல்லிட்டு அவனை எப்படி சரி ஏமாத்திடலான்னு நினைப்பாங்க இருதயத்தில். அதே போல் ஆண்டவரை கனம் பண்ணுகிற பொழுது எங்களுடைய இருதயம் சமீபமாய் இருக்க வேண்டும். சமீபமாய் இருக்கணும்னு சொன்னால் இருதயத்துக்கும் வாய்க்கும் உதடுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டும் ஒரே தான் இருக்க வேண்டும். நாங்கள் இருதயத்தில் நினைக்கிறதான் வாய் பேச வேண்டும். இருதயத்தில் நினைக்கிறது ஒன்று, வாயில் பேசுகிறது ஒன்று இருக்கக்கூடாது. இருதயத்தில் நினைக்கிறத வாய் பேசுகிறதா இருக்கும். இதை குறித்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு 15:8 வாயினால் என்னிடத்துல மனுஷங்க கனம் பண்ணுகிறாங்க, ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படின்னா ஆண்டவரை கனம் பண்ணுகிற போது, ஆண்டவரை துதித்து கொள்ளுகிற போது, ஆண்டவரை சோஸ்திரம் பண்ணுகிற போது எங்களுடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்ஷனில் இருக்கணும், ஆண்டவரோட ஒன்றித்து இருக்கணும். எங்களுடைய இருதயமும் அதையே நினைக்கணும். எங்களுடைய வாய் ஆண்டவரை பேசுகிறதாயும் எங்களுடைய இருதயம் ஆண்டவரை பேசாமல் வேறு எண்ணங்களை நினைத்து கொண்டு வேறு எண்ணங்களை நினச்சிக்கணும். நாங்கள் இப்போ உதாரணமாக எடுக்க போனால் ஆண்டவரை ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்போம். நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணணுமே, வேலைக்கு போகணுமே, ஐயோ சல்லி இல்லையே, காணிக்க போட சல்லி இல்லையே, ஐயோ பஸ் இல்லையே, என்ன செய்கிறது, எங்கே போகிறது அப்படின்னு இருதயம் நினைத்து கொண்டு இருக்கும். ஆனால் எங்களுடைய வாய் ஆண்டவரை ப்ரே பண்ணி கொண்டு இருக்கும். அது நல்லதல்ல. எங்களுடைய இருதயமும் வாயும் கனெக்ஷனில் இருக்கணும், ஒன்றித்து இருக்கணும். எங்களுடைய இருதயம் நினைக்கிறத எங்களுடைய வாய் பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஜனங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுறாங்க, ஆனால் வாயினால் கனம் பண்ணுகிறாங்க, ஆனால் இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இருதயமும் வாயும் ஒன்றித்து செயல்படணும். ஆண்டவரை கனம் பண்ணுகிற போது, ஆண்டவரை ஜெபிக்கிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற போது எங்களுடைய இருதயமும் வாயும் ஒரே இயல்புடையதாக இருக்கணும். எங்களுடைய இருதயம் நினைக்கிறத வாய் பேசணும். ஆண்டவரை, பொய்யான பேச்சுகளிலிருந்தும் பொய்யான எண்ணங்களிலிருந்தும் பிசாசு கொண்டு போடுகிறதான இருளான எண்ணங்களிலிருந்தும் விடுதலையாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தின் நிறைவையே வாய் பேசணும். எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. கிருபையும் இரக்கமும் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.